கிராம கோயிலுக்கே உரிய தோற்றத்தை அப்படியே அப்பட்டமாக பிரதிபலிக்கிறது நாவலடி கருப்பண்ணசாமி கோயில். அவ்வளவான பெரிய கோயிலும் இல்லை இது. வழக்கமான புராண வரலாற்றுடன் தொக்கி நிற்கும் கோயிலைப் போல இல்லை இக்கோயில். முகப்பில் உயர்ந்து நிற்கும் குதிரை சிலைகளும், அங்கே குத்தப்பட்டிருக்கும் வேல் சூலங்களும், வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மரச்சிலைகளுமே கிராமிய மனம் கமழும் கோயில் என்பதை உணர்த்துகிறது. பாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு விதமான தல வரலாறுகள் சொல்லப்படுது. புராணத்தில் சொல்லப்படுற இறைவன் கொடுத்த கதைகளை மையப்படுத்தி அந்த சம்பவம் நிகழ்ந்த தலம் இதுதான் அப்படிங்கறத காரணம் காட்டி பல கோயில்கள் கட்டப்பட்டுச்சு. மன்னர்கள் காலத்தில் இப்படியான கோயில்கள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் கோயில்கள் கட்டப்பட்ட இடம் அன்றைய நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி நகரங்களா கருதப்பட்டுச்சு. அந்த நகரத்திலிருந்து தள்ளி இருந்து இதே போல கிராமங்களில் வாழ்ந்த மக்களால அப்போதைய சூழ்நிலைக்கு அங்க இருக்கிற கோயில்களை போய் தரிசனம் பண்ண முடியாத நிலை இருந்துச்சு. இதனாலேயே இந்த பகுதியில் வசிச்ச குடியான மக்கள் எல்லாருமே தங்களுடைய சக்திக்குட்பட்டு தங்கள் வசிச்ச இடங்களிலே பல கோயில்களை கட்டிக்கிட்டாங்க. தங்களுடைய நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி கல்லையும் மரத்தையுமே வழிபட ஆரம்பிச்சாங்க. அதுவே தொன்று தொட்டு இன்னைக்கு நடைமுறைக்கு உள்ளதான் வந்துருச்சு. இந்த கோயிலும் கூட அப்படி ஒரு கோயிலுக்கான நல்ல உதாரணமா தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் இங்க கடைபிடிக்கிற பழக்க வழக்கம் கூட கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. நாகரிகம் பற்றிய அவ்வளவான சிந்தனையும் அது குறித்த வேறு எண்ணங்களும் இல்லாத பாமர மக்களின் நம்பிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக சொல்லப்படுகிறது கோயிலின் வரலாறு. காடும் காடு சார்ந்த பகுதிகளை உள்ளடக்கிய இப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு நன்மைகள் பலவும் தந்திட இங்கே குடிகொண்டவர்தான் கருப்பண்ணர் என்கின்றனர். முந்தைய காலத்தில் ஒரு காடாக இருந்ததுங்க. அந்த காலத்தில் தங்கம் வைரம் வியாபாரி எல்லாம் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு இங்கே இது பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கல்லில் மாட்டை கட்டும் போது அந்த மக்கள் காலில் மாட்டை அவுக்கும் போது அந்த மாட்டை அவுக்கும் முடியல, கல்லையும் இது பண்ண முடியலைங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சாமி ஏன் அவுக்க முடியல காரணம் என்ன கேட்கும் போது நவடி பெரிய சாமி நான் குடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அது இது பண்ணியிருக்காங்க. காலங்காலமாக அது இத்தனை காலமாக அது நவடி பெரிய சாமின்னு பேர் வழங்கி கெடா கோழி முத கொண்டு ரொம்ப சிறப்பாக இது பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இருக்கும் இடத்தை சொல்லி பெயரை அழைக்கும் வழக்கம் எல்லா காலத்திலும் உண்டு. மானிடர் மட்டுமின்றி இந்த நியதியே இங்கு ஆண்டவனுக்கும் பொருத்தமாகி போனது. நாவல் மரத்தின் அடியில் குடிகொண்டதாலேயே நாவல் அடியான் என்றும் நாவலடி கருப்பண்ணசாமி என்றும் அழைக்க பெற்றார். எல்லா பிரார்த்தனைக்கும் இவரே பிரதான நீதிமான். தாயாருடன் கோயிலுக்கு வந்திருக்கும் இந்த பெண்ணின் பெயர் அருணா. நாவலடியானே இவர்களது குடும்பத்திற்கு எல்லாமே, குலத்தை காக்கும் தெய்வமும் கூட. இவர்களுக்கு நடக்கும் எந்த நல்ல காரியத்திற்கும் முழுமனதான ஆக பொறுப்பாளியும் இவர்தான். இதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுதலுக்காக நான் என் பொண்ணு கல்யாணம் நிறைவேறணும் அப்படின்னு எழுதி கேட்டுருங்க வேண்டி, அது நிறைவேறிடுச்சுங்க. இப்போ ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கிறேங்க. நம்புற சக்தி வாய்ந்த தெய்வம், அதனால எல்லாரும் இதுக்கு நம்பி எல்லாம் நம்பிக்கையோட வர்றோங்க, எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குதுங்க. இப்போ இந்த கோவில என்ன நீங்க ப்ரே பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்கும். இப்போ ஏதாவது ஒரு ப்ரேயர் இருந்தா நீங்க எழுதி கட்டிட்டு போனீங்கன்னா ஷோரா, அதுவும் மெயினா நம்பிக்கையோட எழுதி கட்டினா ஷோரா 100% இது நடக்கும். எனக்கு தெரியுது அம்மா நிறைய டைம் இங்க என்னோட எஜுகேஷனுக்காகவும் என்னோட மேரேஜ்க்காகவும் நிறைய டைம் எழுதி கட்டியிருப்பாங்க போல இருக்கு. நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா ஷோரா இந்த காடும் என்னோட அம்மாவும் தான் கண்டிப்பா அதுக்கு காரணம். சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு குல தெய்வமான நாவலடியானுக்கு பெரியசாமி என்ற பெயரும் உண்டு. இங்கு வேண்டி குழந்தை பெற்றோர் சுவாமி பெயரையே அவர்களுக்கு சூட்டுகின்றனர். இப்படி பிறந்த குழந்தைகள் ஆளாகி படித்து கல்யாணம் முடித்து தன் காலத்தை கடத்தும் வரையில் உற்ற துணையாக இருப்பவரும் நாவலடியானே. இவர்கள் எந்த செயலுக்கும் நாடி வருவது நாவலடியானைத்தான். என் பேர் பெரியசாமி, சாமியோட பேர் தான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை பிறந்துட்டா என் பேரை சாமி பேர் வைக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி நான் குழந்தை பிறந்தா சாமி பேர் வச்சாங்க. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே எதாக இருந்தாலும் சாமி கிட்ட தான் செய்வேன். சீட்டு போட்டு அப்படி தான் செய்வேன். நான் எடுத்த இடம், எடுத்த காலேஜ், எடுத்த கோர்ஸ் வரைக்கும் நான் சாமிகிட்ட கேட்டு தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஜாப் கிடைச்சிட்டா நான் சாமிக்கு என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி போட்ட வேண்டியிருக்கேன். அதே மாதிரி ஜாப் கிடைச்சிருச்சு காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே. அதே மாதிரி நான் இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி சாமிக்கு போட்டுருவேன். இந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் நம்பினதெல்லாம் நடந்திருக்கு. எதுவுமே நடக்காமல் போனது கிடையாது. எனக்கு கடவுள்னா இவர் மட்டும்தான், வேறு கிடையாது. ஒரே கடவுள் இவர் தான். அதே மாதிரி இவர் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கூணன் ஒரு பட்ட பேர் இருக்குது. ஏன்னா இவர் வாழைக்காசம் கூண் விழுந்து அப்படி வயசாக இறந்தவர். அப்படி தான் கடவுளாக இருக்காரு. ஸோ அதனால் அதுக்கு கூணன் ஒரு பேர் இருக்கு. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத பட்சத்தில் அநியாயமாக யாராவது கெடுதலுக்கு ஆளாகினாலோ பிறரால் வஞ்சிக்கப்பட்டாலோ அவர்களை தட்டி கேட்க
தனியாளாக செல்வதும் கருப்பண்ணர்தான். இதனாலேயே ஆதரவற்றோர் தங்களுக்கு உற்ற துணையாக கருதி குறையை சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். தங்கள் அனுபவத்தில் நிகழ்ந்த அதிசயங்களை சொல்வோரும் உண்டு. கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னால் கோயில் ஆஃபீஸில் அமர்ந்திருந்த போது ஒரு வயது முதிர்ந்த அம்மா, ஒரு 50 வயசு இருக்கத்தக்க ஒரு அம்மா வந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு கோரிக்கை ஆண்டவன் முன்னில் வேண்டிக்கணும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நீங்கள் போய் ஆண்டவன் முன்னால் நின்று வேண்டிக்கிட்டு போவாங்கம்மா, அந்த காரியம் நிறைவேறிடும் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா வந்து எனக்கு வந்து சொத்து கிடைக்காமல் ஒரு 2-3 பேர் தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் எனக்கு சேர வேண்டிய சொத்து கிடைக்காமல் இருக்குது, அதனால் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி வேண்டிக்கிட்டு போங்கம்மா என்ன. அதே மாதிரி அந்த அம்மாவும் வேண்டிக்கிட்டு போனாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அதே போல் நான் வந்து கோயிலில் அமர்ந்துருக்கிறப்போ அந்த அம்மா வந்தாங்க. ஐயா என்ன தெரியுங்களான்னு கேட்டாங்க. தெரியலையாம்மான்னு. ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து அவங்க கூட சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி எனக்கு சொத்து கிடைக்க மாட்டேன்னு வேண்டிகிட்டு போன அந்த அம்மா தாங்க. இந்த மாதிரி என்னுடைய சொத்து கிடைச்சிச்சு, அதுக்கு தடையாக இருந்த 3 பேர் தடையாக இருந்தாங்க, அந்த 3 பேர்த்தையும் நவளையை தண்டிச்சுட்டு என் சொத்து எனக்கு கிடைக்க ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. அதுக்காக நான் ஆண்டவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்க. பிரார்த்தனைக்காக மட்டுமின்றி இன்னும் பல சுவாரஸ்யங்களுக்கும் பெயர் போனது இந்த கோயில். வேண்டுதல் நிறைவேற கடைபிடிக்கப்படும் விசித்திர பூஜை முறைகளும் ஆச்சரியப்படுத்தக்கூடியவை.